எடுத்த காரியம் யாவினும் வெற்றி தரும் இறைவன் திருவருளால் இவ்வையத்தாரெல்லாம் வாழிய வாழிய வாழியவே. நான் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன். வணக்கம். நம்மளோட வெல்க பாரதம் சேனல் மூலமாக ஏற்கனவே சைவ அடியார்களோட புனித சரித்திரங்களை எல்லாம் சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் இதுவரையிலும் பார்க்காதவங்க இருந்தால் வெல்க பாரதம் யூடியூப் சேனலில் இப்போவும் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ இது தொடக்கமாக வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் ஆழ்வார்களோட வரலாறுகளை தமிழ் மாதவாரியாக பார்க்க இருக்கிறோம். பெரிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், பெரியவாச்சான் பிள்ளை, நாயனார் ஆச்சான் பிள்ளை, அப்பன் திருவேங்கட ராமானுஜ எம்பார்ஜியர், வரதாச்சாரியாருங்கிற அருளாளர்கள் திருநட்சத்திரம் எல்லாம் ஆவணி மாசத்துல இடம்பெறுது. அந்த அருளாளர்களை பற்றின செய்திகளை இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். இனிமேல் கொண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் இடம்பெறக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியார்களை பற்றி அவர்களோட திரு நட்சத்திரங்களோட அடிப்படையில் பார்ப்போம். முதல்ல ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பெருமாள். தமிழகத்து திருச்சிராப்பள்ளியோட ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் தான் வைஷ்ணவ மரபுல முதல் ஆச்சாரியாராக கொண்டாடப்படுறார். அவரோட திருநட்சத்திரம் பங்குனி மாசத்து ரோகிணி நட்சத்திரம். எம்பெருமான் கண்ணனே ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் இருக்கார்னு மரபு. அந்த கண்ணனோட திருநட்சத்திரம் ஆவணி மாச ரோகிணி நட்சத்திரம். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் அப்படிங்கிற தனியன் மணவாள மாமுனிகளோட மகிமையை சொல்லுது. ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளே செஞ்ச தனியன் இது. இது தவிர போர்க்களத்துல தேர்தட்டில் இருந்தபடி பார்த்தனான அர்ஜுனன் மூலமா பகவத்கீதையையும் அவர் உபதேசிச்சிருக்கார் கண்ணனாக இருந்து. ரகசிய திரயம்ங்கிற மந்திர பொருளை பெரிய பிராட்டியான மகாலட்சுமி தாயாருக்கு உபதேசிச்சவர் திருமால். அதனால அவரே முதல் ஆச்சாரியாரா ஆகிறார், பிரதம ஆச்சாரியார். பரமபதத்திலிருந்து பிரம்மாவுக்காக சத்தியலோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் க்ஷ்வாகுகுல மன்னர்களுக்காக அயோத்திக்கு வந்து விபீஷணன் வேண்ட விபீஷணனோட ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் இந்த பெரிய பெருமாள். அவரோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். பெரியவாச்சான் பிள்ளை சமய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிமுறைகளை எல்லாம் போதிக்கிறவருக்கு பேரு ஆச்சாரியர். ஆச்சாரங்களை போதிக்கிறவர். ஆச்சாரம்ங்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கங்களை வைஷ்ணவத்துல போதிச்ச ஆச்சாரியர்கள்ல இந்த பெரியவாச்சான் பிள்ளை மிக முக்கியமான ஒருத்தர். இந்த பெரியவாச்சான் பிள்ளையோட திருநட்சத்திரமும் பெரிய பெருமாளை போலவே ஆவணி மாச ரோகிணி அன்றைக்கு தான் அமையுது. அன்றைக்கு சேங்கனூருங்கிற சங்கநல்லூர் இவர் பிறந்த திரு அவதார தலம். இவரோட திருத்தந்தையார் யாமுனர். நம்பிள்ளையோட முதன்மையான சீடர். இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்திங்கிற சிறப்பு பேரும் உண்டு. 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிற அருளிச்செயல் பாசனங்களுக்கெல்லாம் இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, கத்யத்ரயம், ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் அருளியிருக்கார். ராமாயணத்திலிருந்து முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து ராமாயண தனி ஸ்லோகிங்கிற நூல் செஞ்சிருக்கார். மாணிக்க மாலை, பரந்த ரகசியம், சகல பிரம்மாண தாத்பரியம்ங்கிற ரகசிய கிரந்தங்களை எல்லாம் எழுதியிருக்கார். 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வார்கள் பயன்படுத்தின வார்த்தைகளையே இவரும் பயன்படுத்தி ராமாயணத்தை சுருக்கமா கொடுத்திருக்கார். அதுக்கு பேரு பாசுரப்படி ராமாயணம், திவ்ய பிரபந்த ராமாயணம். மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலைங்கிற தன்னோட கிரந்தத்துல இவருக்காகவே 2 பாசுரங்களை பாடியிருக்கார். மனுஷங்க கடவுள் வழிபாடு பண்ணி நல்ல கதிக்கு போறதுக்கு எத்தனையோ கிரந்தங்களை இவரை மாதிரி பெரியவங்க செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் முறைப்படி பயன்படுத்துறது, அதன் மூலமா நாம முன்னேற்றத்தை காண்றது. நம்ம எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணனோட சொத்து.
அவன் விரும்பும்போது நம்மோட கர்மாக்களை எல்லாம் கணக்கில் வச்சுக்காம தள்ளுபடி பண்ணி நம்மளை தன் திருவடியில அவன் சேர்த்துக்குவான்ங்கிறது இந்த ஆச்சாரியரோட அசைக்க முடியாத கருத்து. வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் வரிசையில ஆவணி மாச ரோகிணியில அவதரிச்ச இன்னொரு ஆச்சாரிய புருஷர் நாயனார் ஆச்சான் பிள்ளை. இவர் அவதரிச்சதும் திருநாடு ஏகினமும் ரெண்டுமே ஸ்ரீரங்கத்திலேயே தான். பெரியவாச்சான் பிள்ளை இவருக்கு ஆச்சாரியர். வாதி கேசரி அழகிய மணவாள ஜீயர் இவருக்கு சீடர். சரம உபாய நிர்ணயம், அணுத்துவ புருஷகாரத்துவ சமர்த்தனம், ஞானார்ணவம், முக்த போகாவளி இதெல்லாம் இவர் அருளின நூல்கள். பிள்ளை லோகாச்சாரியாரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் வாழ்ந்த காலத்துல இவரும் வாழ்ந்திருக்கார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட சார அர்த்தங்களை வெளிக்கொண்டு வர்ற வகையில இவரோட கிரந்தங்கள் அமைஞ்சிருக்கு. இவர் அருளின சரம உபாய நிர்ணயம் எம்பெருமானாரோட பெரும் புகழை காட்டுறதா அமைஞ்சிருக்கு. இவரோட சதுஸ்லோகி வியாக்கியானத்துல பெரிய பிராட்டியான மகாலட்சுமியோட சொரூபத்தை இவர் ரொம்பவே விரிவா விளக்கி இருக்கிறார். வாதிகேசரி அழகிய மணவாளஜியர், ஸ்ரீரங்காச்சாரியார், பரகாலதாசர் இவங்க எல்லாருமே பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷ்யர்கள். அவருக்கு சிஷ்யரா இருந்தா கூட பகவத் விஷயங்களை இந்த நாயனாராச்சான் பிள்ளை கிட்ட இருந்தையே அவங்கெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆச்சாரியாரை போலவே கொஞ்சமாவது பாகவத நிஷ்டையில நாமளும் ஈடுபாடு கொள்ள இவரோட திருவடி தாமரைகள்ல தஞ்சம் புகுவோம். அப்பன் திருவேங்கட ராமானுஜ எம்பார் ஜீயர் ஆவணி மாச ரோஹிணி நட்சத்திரத்துல அவதரிச்ச இன்னொரு வைஷ்ணவ ஆச்சாரியார். இவரோட அவதார ஸ்தலம் மதுரமங்கலம். இவருக்கு ஆச்சாரியார் கோயில் கந்தாடை ரங்காச்சாரியர் சுவாமி. ஆனா சீடர்களோ பல பேர். ராகவாச்சாரியாரும் ஜானகி அம்மாளும் இவரோட பெற்றோர்கள். கண்ணன் அவதரிச்ச அதே நாள்லேயே இவர் பிறந்ததால இவருக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சாங்க. இவரோட குலமோ ஸ்ரீவத்ச குலம். மகாலட்சுமி தாயார குறிக்கிற வார்த்தை அது. எம்பெருமான் ராமானுஜர் மேல அதீத ஈடுபாடு கொண்டவர் இவர். தன்னோட சிறு பிள்ளை பிராயத்திலேயே அவரோட திருமேனி விக்கிரகங்களை வச்சு விளையாடுற பழக்கம் உள்ளவர் இவர். பருவம் வந்தப்ப இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பெண் தேடி இவரோட அப்பாவும் இவரும் ஒரு முறை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகளை பார்க்க நேருது. அந்த தம்பதிகள்ல இருந்த கணவன் எல்லா சுமைகளையும் தானே சுமந்துக்கிட்டு குழந்தையையும் சுமந்துக்கிட்டு போறான். தன்னோட மனைவிய அவன் அப்பப்ப கடிஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அவ மேல மோகம் வேற இருக்கு அவனுக்கு. அந்த மோகத்தால அமைதி ஆயிடுவான் மறுபடியும். இப்படி தொடர்ந்து அவ மேல சீர்றதும் திரும்பவும் அடங்குறதுமா அவனுடைய நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆச்சாரியார் ஒரு முடிவு பண்ணிடுறார். வாழ்க்கையில திருமணம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு. அத தன்னோட அப்பா கிட்டையும் வெளிப்படையா தெளிவா சொல்லிடுறார். ஒரு தடவை கோயில் கந்தாடை ரங்காச்சாரியார் அவரோட கப்பியாமூர் கிராமத்துக்கு வந்திருந்தப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இவருக்கு கிடைச்சது. ஆச்சாரியர் இவருக்கு பஞ்சசம்ஹாரம் செஞ்சு வச்சு சத் சம்பிரதாயத்தோட முக்கிய தத்துவார்த்தங்களை எல்லாம் போதிச்சார். அந்த போதனைகளை கேட்ட பிறகு தொடர்ந்து ஆச்சாரிய கைங்கரியத்திலேயே தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டார் இந்த அப்பன் திருவேங்கட ராமானுஜ ஜீயர். கிருஷ்ணன் கிருஷ்ணமாச்சாரியார்னெல்லாம் அறியப்பட்ட இவருக்கு வகுளாபரண ஜீயர் தான் திருவேங்கட ராமானுஜ ஜீயர்ங்கிற பெயரை கொடுத்தார். அவர் தான் இவருக்கு சந்நியாச தீட்சையும் கொடுத்தார். ஆச்சாரியாரோட இணைஞ்சே பல திவ்ய தேசங்களுக்கும் யாத்திரைகள் போனார் இவர். எம்பாரோட குளிர தவிர்க்கிறதுக்காக மதுரமங்கலத்துக்கு ஒரு சால்வைய திருவேங்கடமுடையான்ட்டிருந்தே நேரடியா பெற்ற பெரும் புண்ணிய சீலர் இவர். ஸ்ரீ வசனபூஷண அரும்பதம் தொடங்கி 23 கிரந்தங்களை, அதாவது வைணவ நூல்களை இவர் செஞ்சிருக்கார். அந்த 23 கிரந்தங்களையும் நாமெல்லாம் படிச்சு பயன்பெற பாக்கியத்தை அந்த பெருமாள் தான் நமக்கு தரணும்.
இன்னும் இவரோட கீர்த்திகள் அநேகம் இருக்கு. பாகவத ஆச்சாரிய விஷயங்கள்ல இவரை மாதிரியே நாமளும் ஞானம் பக்தி எல்லாம் அடைஞ்சு வாழ பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பாச்சியார் அண்ணா, இவருக்கு வரதாச்சாரியாருங்கிற திருநாமமும் உண்டு. ஆவணி ஹஸ்தத்துல ஸ்ரீரங்கத்துல திரு அவதாரம். இவரோட ஆச்சாரியார் பொன்னடிக்கால் ஜீயர். அண்ணாவிலப்பன் முதலானவங்கள்லாம் இவரோட சீடர்கள். முதலியாண்டான் திருவம்சத்துல 9வது தலைமுறையினர் சிற்றன்னருங்கிறவர். அவருக்கும் திருமஞ்சனம் அப்பாவோட திருமகளாரான ஆச்சியாருக்கும் திருமகனா வந்தவர் இந்த வரதர். மணவாள மாமுனிகள் இந்த வரதருக்கு அப்பாச்சியார் அண்ணான்னு பேர் சூட்டினார். மணவாள மாமுனிகள் காவிரியில நீராடி அதனால பெருகி வர்ற அவர் குளிச்ச நீர்ல தான் நீராடி அதனாலேயே ஞானமும் உயர்ந்த குணங்களும் நிரம்ப பெற்றவர் திருமஞ்சனம் அப்பா. அவரோட திருமகளார் மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யை. மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யையான அந்த அம்மையாரோட கணவர் கந்தாடை சிற்றன்னர். கந்தாடையார் எல்லாருமே நாளடைவுல மாமுனிகளை சரணடைஞ்சவங்க தான். கோயில் கந்தாடையண்ணன்கிறவர் கந்தாடையர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். தன்னோட சங்க சக்கரங்களை பொன்னடிக்கால் ஜீயர்ட்ட மணவாள மாமுனிகள் கொடுத்து தன்னோட ஆசனத்துல அவரை அமர்த்த அவரோட முதல் சிஷ்யரானார் அப்பாச்சியார் அண்ணா. அன்றையிலிருந்து அப்பாச்சியார் அண்ணா தொடர்ந்து மாமுனிகளுக்கும் பொன்னடிக்கால் ஜீயருக்கும் கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே வந்தார். மணவாள மாமுனிகளோட அருளாணைப்படி காஞ்சி வரதராஜருக்கு கைங்கரியங்கள் பண்ணினார். பொன்னடிக்கால் ஜீயரோட அப்பாச்சியார் அண்ணாவும் திருமலை உள்பட்ட பல திவ்ய தேசங்களை சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி வந்தாங்க. தன்னோட திரு ஆராதன பெருமாளான என்னை தீமனம் கெடுத்தாருங்கிற திருமூர்த்திய அப்பாச்சியார் அண்ணா கிட்ட கொடுத்து அவரை கச்சி வரதர் கைங்கரியத்துக்காக அனுப்பினார் மணவாள மாமுனிகள். அப்பாச்சியார் அண்ணாவும் மாமுனிகளோட ஆணையை அப்படியே ஏத்துக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து தங்கி அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் நல்வழி நடத்தினார். அப்பாச்சியார் அண்ணாவோட வைபவம் ரொம்ப ரொம்ப மேன்மையானது, மேன்மை தங்கியது, மேன்மை உள்ளது. அவர் மணவாள மாமுனிகளுக்கும் பொன்னடிக்கால் ஜீயருக்கும் ரொம்பவே பிரியமானவராய் இருந்தார். அவரோட ஆச்சாரிய அபிமானம் நமக்கெல்லாம் வரணும்னு அவரோட திருவருளை வேண்டுவோம். அனவரதமும் ஆண்டவன் சிந்தையிலேயே இருக்கிற பெரியவர்களே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குரு மரபுங்கிறது ரொம்பவே பெரியது. அதுல ஓரான் வழி குரு பரம்பரைன்னு ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள்ல தொடங்கி மணவாள மாமுனிகள் வரையில ஒரு 18 பேர் இடம்பெறாங்க. 12 ஆழ்வார்கள் அந்த வரிசையில பிறகு வர்றாங்க. ஓரான் வழியில வராத மற்ற ஆச்சாரியார்களா செல்வ நம்பி தொடங்கி திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியார் வரையில ஒரு 40 ஆச்சாரியார்கள் பட்டியல் இருக்கு. மணவாள மாமுனிகள் காலத்திலையும் அவருக்கு அப்புறமும் பொன்னடிக்கால் ஜீயர் தொடங்கி அப்பன் திருவேங்கட ராமானுஜ எம்பார் ஜீயர் வரையில ஒரு 13 சிறந்த ஆச்சாரியார்கள் வாழ்ந்திருக்கிறதா தகவல்கள் இருக்கு. இதுவே நிறைவான பட்டியல்னும் நம்ம சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட குரு பரம்பரையில ஆவணி மாசம் திருநட்சத்திரம் உள்ள சில ஆச்சாரியார்களை பத்தி மட்டும், அவங்கள பத்தின சில தகவல்களை மட்டும் இந்த காணொலியில நாம பார்த்திருக்கோம். இனி அடுத்து புரட்டாசி மாசம் எந்தெந்த ஆச்சாரியார்கள் திருநட்சத்திரம் வருதோ அவங்கள பத்தி முடிஞ்ச வரையில நம்மோட அடுத்த காணொலியில பார்ப்போம். வெல்க பாரதம்.